சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே இருக்கிறது. ஆமாங்க. எனக்கு இதயத்தில் நீங்கள் இருந்தால் உன்னை மறந்து விடுவேன். என் இதயமே நீங்களாக இருக்கும் பொழுது எப்படி மறக்க முடியும்? நான் எப்படிங்க உன்னை மறக்க முடியும்? மறக்கவே முடியாது. விண்ணில் வரும் நிலவை போல் இரவில் மட்டும் வருகின்றாயே ராஜா. என் பாலைவனத்து சோலை போல் நீங்கள் பகலில் மட்டும் வரக்கூடாது ராஜா. என்னங்க உங்களை பார்த்த உடனே இந்த இடத்தை விட்டு போவதற்கே மனசே வரவில்லையா? ஆமாங்க. மச்சா 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 சூடு போட்டு அடிப்பேன். யார் நீ? நீ யாரு? அவங்க யாரு? அவசரப்பாருங்க.
இந்த ஊர்ல ஆயிரம் ஃப்ரெண்டு மொத்த தொடப்பாட்டிங்க தான் வந்துட்டு நாயா பார் யார் நீ நீ யாரா என்ன பாத்து யாரு கலையா நம்ம என்னவா ஆயா ஆயா தான் உனக்கு ஃப்ரெண்டு ஆமா நீ போனாரு ஆமா யார் நீங்க ஏய் என்னங்க இவ்வளவு தூரம் என் அண்ணன் அடிக்கிறதுக்கு வரீங்களே யார் தெரியுமா? என்னுடைய உடன் பிறந்த அண்ணன். ஆமா சார் ஏய் கை விடு யாரு நீ தெரியாதுப்பா அண்ணன் தெரியாம போயோ போல சொல்லக்கூடாது சாரி 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 டீ சாப்பிடலாமா டீயா எனக்கு பிடிக்காது பிடிக்காதா பால் ஏண்டா குடியாண்டா வேற போல இருக்கு சரி பரவாயில்ல இருக்கா நல்ல பையன் என்னச்சங்க நான் திட்டிட்டு கோவப்படாதுப்பா ஏன்னா கோவம் தான் அப்படித்தான் பண்ணுவேன் நீ பயப்படாதுங்க ஏனென்றால் கோவங்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க கரெக்ட் நீ புரிஞ்சுக்கிற நீ சரி பரவாயில்ல உங்க தங்கச்சா எப்படி தங்கை ஒரே தங்கை ஒப்பர் தங்கை அப்பா அம்மாவுக்கு தான் பண்ணீங்க யாருக்கு மாட்டுங்க அது இல்லை அது கேட்டாங்க சித்துவா போனா பெரியப்பா போனீங்க நாங்கள் பிறந்த உடனே என் தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் எனக்கு தெரியும் அன்று முதல் இல்லை என் தங்கை எனக்கு தெரியும் அவங்க ஏன் சட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இவ்வளவு உயரமா வந்துட்டு இருக்குது அப்படின்னு பொட்டுன்னு பூட்டுக்குறாங்க பார்த்தவங்க எப்படி இருக்கு சூப்பரா ஒரே வயசுல இருக்கிறீங்க ஏய் எப்படா பிடிச்சாங்க எங்கடா இந்த இவ்வளவு நாள் நீ எங்கடா இந்த இவ்வளவு நாள் ஜெயில கம்பெனியை விட்டுக்கிறாங்க அவங்க இவ்வளவு நாள் வயசுல ஆள் இல்லாத போல சூப்பரா காலை வச்சு தூக்கி அடிக்கிறான் மாதிரி சூப்பர் அப்ப எட்ட போறப்பியா டேய் கோமா பேசிட்டோம்பா சரி விடு 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 சொன்னா இங்கடா அந்த பொண்ணு சொல்லுது சரி எனக்கு இங்க வா கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க அண்ணா அவசரப்படாதீங்க ஏன் தான் இப்படி உதப்பட்டு சாவறீங்களா தெரியல கம்பெனியா இருக்கு எல்லாம் உண்மைதான் அண்ணா கொஞ்ச நேரம் என்னன்னு காது கொடுத்து கேளுங்க அவசரப்படாதீங்க அண்ணா இந்நேரம் நான் சந்தேகம் வந்துச்சு எனக்கு உதப்பட்டு சாவான்னு சொன்னேன் ஏற்கனவே எங்கன்னா அது போல நந்து உதப்பட்டு ஐயோ அப்படிதான் இல்லைங்க என்னுடைய அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது அவர் ஒரு வெகுளி மாதிரி எங்க அண்ணன் வெகுளி வாயில்லாத பூச்சி லூசு அண்ணா அமைதியா இல்லைங்கண்ணா அவசரப்படாதீங்க எங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஆமா எல்லாமே இந்த தங்கச்சி நான் தான் அப்ப அவர் சும்மா தானா என்ன சும்மா கம்மி பீஸ் அண்ணா போது நிறுத்துங்கண்ணா ஏன்னா இப்படி அவசரப்படுறீங்க என்ன சொல்றான் நீ கம்முங்கிற தமிழ் தான் சொல்லிங்கிறா இரு அப்புறம் ஒத்துக்காது போயிட்டு போறாரு பெரிய இடம் அதெல்லாம் என்னங்க சொல்லு நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் கொஞ்சம் பேசு அதெல்லாம் சம்பாதிப்பாங்க அவன் தான் ஒன்னில இளவரசர் தான் வந்து என் உயிரை காப்பாத்தினாரு அப்படி இல்லைன்னா என் உயிரே போயிட்டு இருக்கு அண்ணா அதனால மனசார நான் அவரை விரும்பிட்டேன். என்னமா இது சொல்லும் வார்த்தை வேடிக்கை இருக்கிறது அதே சமயத்தில் வித்தியாக இருக்கிறது. அவர் யார்? இந்நாட்டு இளவரசர். நாம் யார்? அவருக்கு நமக்கு ஏன் விட்டு ரெட்டாது? அண்ணா அங்க போய் அவசரப்படாதீங்கண்ணா. பாப்பா என்ன சொல்றேன் மதி பரவாயில்லையான்னு தெரியல. பாப்பா என்ன சொல்றேன்? நான் சென்றேன். அவர் காதலிக்கு தான் லவ் தானே. யாரு அதுக்கு என்ன கட்டிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? ஏய் அவர் நாட்டு இளவரசன்டா. நாங்கள் ஏழை. அவருக்கும் எனக்கும் ஏணி வைத்தல் விடாது. நீ ஏன்டா ஏணி வைக்கிற? படி வைக்கத்தானே. ஏன் வைக்கிற? இந்த பிரச்சனை வேணா ஸ்டூல் கூட போடு. நீ எல்லாம் பண்றீங்க. அப்பப்போ சைக்கிள் எல்லாம் வேற காட்டுறாங்க. இப்போ லவ் பண்ணிப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? அது எப்படி சவரம் எவ்வளவு தெரியுமா? 80,000 ரூபாய் ஒரு சவரம். அவங்க இளவரசர் 50 சவரங்க பாரு எப்படி போடுவா? முடியாது. அப்படின்னா நைசா தள்ளி விடுறா அப்படியா? தள்ளி விடுவா? அதுதான் கௌரவமா தள்ளி தரமாட்ட ஏழாக இருந்தாலும் கோழியாக பிறக்கவில்லை நான். ஓடி போனேன். அப்புறம் அது ஓடி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்படி இழக்கன்னு கேட்டுப்போம். அப்படி இழக்கல என் தங்கை. ஏன் நிறைய ஓடி போகுதுங்களா அப்படியா? தம்னிரப்பியா உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் மறுபடியும் ஆச்சுக்குவோம் போவோம் தான் நாங்கள். சொல்ற மாதிரி கேளு விட்டு கொடுக்காத. கவர்மா மாட்டேன்னு சொல்லி அப்புறமேட்டு அவசரப்படாதீங்கண்ணா. நான் காதல் ஒண்ணு சொன்ன ஞாபகம் வச்சுக்கிறேன். அவர் தானா திருமணம் செஞ்சுக்கண்ணா. தங்கச்சி அண்ணா ஏன் தெரியுமா அண்ணனுக்கு தழக்கம்? ஏன்னா தழக்கம்? ஒருவேளை அவர் உன்னை விட்டு விட்டு சென்று விட்டால் அண்ணன் மனம் தாங்காதம்மா. ஆகையால் தான். ஏன் என்றால் அவர் நாட்டு இளவரசன், நாமளும் ஏழை. அவருக்கும் நமக்கும் பொருத்தப்படாதம்மா.
விட்டு விட்டு சென்று விட்டால் அண்ணா. என் மனமே தாங்காது. நீ அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்கண்ணா. நான் உயிரோடு இருந்தாலும் சரி அவர் என்ன தவிர வேற யாரையும் திருமணம் செய்ய மாட்டார் அண்ணா. அப்படியா? கேரண்டா சொல்றேன். ஆமா, அவரை நான் மனசார விரும்பிட்டேன். தங்கச்சி, உன்னுடைய ஆசை நீ எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. இப்போது அவரை சொல்கிறேன், நான் கேட்கிறேன். கேளுங்க அண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. இல்ல வணக்கம் 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 வணக்கம். இல்ல இல்ல போதுண்டா வணக்கம். இல்ல கையில கட்டாதீங்க, மணியில வேணாம் ஐயா. இல்ல வேணாம். கை நீ என்ன திருட்டு போய் மாதிரி கை கட்டி? அப்படி நான் சொல்லவில்லை. இருந்தாலும் ஒரு நாட்டு இளவரசர் புரிகிறதா? மாமா மச்சான்டா உர்றா. மாமா மச்சான் பிறகு என்னடா சுவாய்ட்டு ஐயா உங்க விருப்பம். உங்க தங்கச்சி எனக்கு ஐயா என்ன உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சியை கடைசி வரை கைவிட மாட்டேன். எனக்கு சத்தியம் செய்தால் இப்போது திருமணத்தை முடிக்கின்றேன். கண்டிப்பாக. காலை விட்டா தயக்கமா இருக்கு. கை விட்ட விடணும். ஏனென்றால் நல்லா வச்சு காப்பாத்தியான்னு பேசணும். அதுங்க கை விட்ட ஒரு வேலை அவர் யாரு? ஒரு மண்டல மகன். ஆமா, பணம் கட்டுக்கட்டாக இருக்குது. ஒரு வேலை விட்டு விட்டு சென்று விட்டால் என் தங்கை என்ன ஆகுது? சொல்றேன், எனக்கு சத்தியம் செய்யுங்க ஐயா. உடைய தங்க கடைசி வரை கண்கலங்காமல் காப்பாற்றுவேன். இது சத்தியம். தள்ளி விட்டான் யாரு? டேய் டேய் தங்கா. அண்ணா அண்ணா, இந்த திருமணத்திற்கு உங்களுக்கு சம்மதம் தான் அண்ணா? தங்கச்சி அண்ணா மனப்பூர சம்மதம். அப்படியா? இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டேன் நான். ஏனென்றால் தள்ளி விட்டலான்னு வேண்டன அந்த ஆண்டவன் நிறைவேற்றிட்டான். அப்படி இல்லை. சரி விடு. ஏனென்றால் இந்நாட்டு இளவரசர். ஆமாங்க, இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. பாக்கியம் கிடைக்காது, கோயிமாவும் கிடைக்காது. எனக்கு என் தங்கை பாக்கியம் அது யாரும் தெரியல. கொடுத்து வைத்தால் என் தங்கை. சரி பரவாயில்ல இருட்டான். சரி நாங்க பாத்துக்கிறோம், போயிட்டு வரோம். சரி இவரு அவங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லி சம்மதத்தோடு ஒண்ணு வந்து உங்க வீட்டுல நான் பாக்குறேன். அப்படியா? சரிங்க. நான் என்ன சொல்றேன்னா, நேரா போய் உங்க அப்பா கிட்ட கேட்காத. அந்த ஆள் சுடுகூழு பூனை காசல் மாரி அந்த ஆளு. நீ நேரா போற உங்க அம்மா கிட்ட கேட்கற. அதுதான் நல்லா வெயில் மாரி இருக்கும். ஒரு மென்டல் மாரி உண்மையே சொல்றேன். இல்ல எது சொன்னாலும் கேட்குங்க, அதுக்கு சொல்றேங்க. அதனால உங்க அம்மா கிட்ட சொல்லு. அம்மா எப்பவுமே பிள்ளை பக்கம் தான் இருப்பா. அவ்வளவுதான். சரி நாங்க கேட்டு ஏற்பாடு பண்றோம். பாத்து பொண்ணு யாருன்னா போட்டு வளர்ப்பா. அது ரொம்ப ஒல்லியாகிட்டு போய் போட்டு வளர் மட்டும். அவரு அது பார்த்தா அவருக்கு கொஞ்சம் வெயில் வெளியே வந்து போடு. போயிட்டு வரட்டுமா? வாப்பா போதும் வாப்பா. அண்ணன் வேற பாத்துல அண்ணா, உன் விருப்பம் போல் மாப்பிள்ளை கைவிட மாட்டார். இந்த திருமணம் நிச்சயமா நடக்கும். இந்த உடம்பின் உயிர்க்கரை இந்த திருமணத்திற்கு நானே வருகின்றேன். கண்டிப்பாக. அப்படியா? உண்மையாக. சரி அண்ணா. தங்கச்சி அண்ணா போயிட்டு வரட்டுங்களா? சீக்கிரம். அண்ணா நீங்க போற வழியில பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. ஏமா? நான் போயிட்டு வரேன்னா. சீக்கிரம். ஆமா, எங்கேயாவது போயிட்டு போறீங்க? நானா? நான் எங்கம்மா போவேன்? எனக்கு யாருமா தெரியும்? உன்னை விட்டா எனக்கு யாருமே தெரியாது. தெரியாத இடத்துல அங்க போய் மாட்டிக்கு போறீங்க. நான் போக மாட்டேமா. இப்ப நான் இல்லன்னா என்ன நீங்க உதவி வாங்கிட்டு இருப்பீங்க. என்ன செய்வது? அவன் கோவம். ஆமா, நாட்டு இளவரசர். எங்க இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், உஷாரா இருக்கணும். சரி வரேன்.